இந்த வழக்கின் திருப்பு முனையாக சற்று முன் அப்ரூவராக மாறி வாக்குமூலம் கொடுத்த இந்த பெண்ணை காப்பாற்றி கொண்டு வந்ததே நான் தான். இந்த வழக்கில் மிக முக்கிய சாட்சியமாக, அதாவது போதைப் பொருளை சிலரின் தூண்டுதலால் ராஜலட்சுமியின் வீட்டில் கொண்டு போய் வைத்த அந்த பெண் சிலரால் கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டார். அந்த குற்றத்தை செய்தவர்கள் பார்வையாளர்கள் வரிசையில் உட்கார்ந்திருக்கின்ற வக்கீல் ஜெகனும் அவரது கூட்டாளி ஜனார்த்தனனும் தான். வக்கீல் ஜெகன் சொல்லிதான் இந்த அம்மா ராஜலட்சுமி அக்கா வீட்டுல போய் அந்த போதைப் பொருளை வச்சிருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வக்கீல் ஜெகனும் அவரோட கூட்டாளிகளும் இந்த அம்மாவை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்திருக்காங்க. அக்கா, யார் நீ? இங்க எப்படி வந்த? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? என் பேரு மூசா. இப்ப நான் வந்த கதை போன கதையெல்லாம் பேச வரல. நீங்க ஒரு போதைப் பொருளை ஒளிச்சு வச்சு ராஜலட்சுமி அக்காவை ஜெயிலுக்கு அனுப்புனீங்கல்ல, அவங்களோட தம்பி தான் நான். ராஜலட்சுமியா? அவங்கள நான் எதுக்கு போதைப் பொருள் வச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும்? இல்ல, நான் யாரையும் ஜெயிலுக்கு அனுப்பல. அந்த பேர்ல யாரையுமே எனக்கு தெரியாது. சரி, அப்பயே அவங்க பேரை சொன்ன உடனே இப்படி பதறீங்க? உங்களுக்கு ராஜலட்சுமி தான் தெரியாது, வக்கீல் ஜெகனை தெரியும்ல, அவங்க கூட்டாளி ஜனார்த்தனனையும் தினகரனையும் தெரியும்ல. சரி, உங்களையே இங்க அடைச்சு வச்சிருக்காங்கனாவது உங்களுக்கு தெரியும்ல. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும். மறுபடியும் தெரியாதுன்னு பொய் சொல்லாதீங்க. சரி, நான் பொய் சொல்லல. எனக்கு எல்லாம் தெரியும், உண்மைதான். ஆனா எதுக்காக அதை நான் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? பணத்துக்காக. பணத்துக்காக தான். அந்த பணத்தை வச்சு என் குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக. இருக்கலாம். அதுக்காக அந்த புண்ணியத்தை விட ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிருக்கீங்க. என் குழந்தையோட உயிருக்கு முன்னாடி எனக்கு எந்த பாவமும் பெருசா தெரியல. இல்லங்க, நீங்க புரியாம பேசுறீங்க. உங்க குழந்தையோட உயிரை காப்பாத்த எத்தனையோ சமூக நல அமைப்புகள் இருக்கும் போது நீங்க அவங்கள போய் பார்க்காம உதவி கேட்காம இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையோட விளையாண்டது மிகப்பெரிய தப்புன்னு என்னமா உங்களுக்கு புரியல? சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்பவாது உண்மையை ஒத்துக்கிட்டு ராஜலட்சுமி அக்கா விடுதலையாக ஹெல்ப் பண்ணுங்க. என்னப்பா விளையாடுறியா? நான் அப்படி கட்சி மாறினா நான் இத்தனை நாளா என் குழந்தைக்கு பட்ட பாடெல்லாம் வீணா போயிடாதா? நீங்க கட்சி மாறலனாலும் இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட பாடு வீணா தான் போக போகுது. இத பாருங்க, இந்த கேஸ்ல ஜெகன் கோஷ்டி ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அது உங்களுக்கு தெரியும்ல. என்ன தம்பி சொல்ற? இத பாருங்க, அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்க இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லாதீங்க. எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். என்ன புரியல? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல சார். என்னம்மா இத்தனை நாள இப்படியே அடைஞ்சு கிடக்குறோம்னு ரொம்ப கவலையா இருக்கோ? சும்மா தலை அடைச்சு வச்சிருக்கோம், பணம் கொடுக்குறோம்ல. அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். சரி, கோவப்படாத. எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். விசாரணை முடிஞ்சு அடுத்த வார தீர்ப்பு. ராஜலட்சுமிக்கு கண்டிப்பா 8 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். தீர்ப்பு சொன்ன அடுத்த நிமிஷமே நீ வெளியில வந்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. அப்ப பணம்? அதை கொடுக்கத்தான் நானே வந்திருக்கேன். தீனா, கொஞ்சம் பணத்தை பத்திரமா வச்சுக்க, ஜாக்கிரதையா இரு. வக்கீல் சார், நீங்க சொன்ன திட்டப்படி எல்லாம் கரெக்டா நடந்துருச்சு.
ராஜலட்சுமி எப்படியும் உள்ள போறா. ஆனா இவளை என்ன பண்றது? சார் இவ்வளோ உயிரோட விட்டா கூலி கொடுத்து நம்மளே நமக்கு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி சார். பணம் வேற 60,000 ரூபாய் கொடுத்துருக்கோம்ல. சரி, தீர்ப்பு வரட்டும். இவளை போட்டு தரலாம். வக்கீல் சார், இப்பதான் நீங்க எங்க வழிக்கு கரெக்டா வந்திருக்கீங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. போட்டு தள்ளுறதுலாம் எங்களுக்கு கை வந்த கலை. எந்த தடையும் இல்லாம முடிச்சிடறோம். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. வாங்க. அட பாவீங்களா, என்னைய கொல்ல முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய் ஏய் ஏய், ஐயோ அக்கா, பொறுங்க பொறுங்க பொறுங்க. என்னைய கொல்ல முடிவு பண்ணிட்டாங்கப்பா. அத நானும் தான் கேட்டேன். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா உங்களை அவ்வளவுதான் சமாதி கட்டிடுவாங்க. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க, பொறுங்க. தம்பி, நான் இவங்களுக்காக எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண, கடைசியில என்னையே கொல்ல முடிவு பண்ணிட்டாங்கப்பா. நான் என்ன பண்ணுவேன்? ஏன்பா, குழந்தை பாசம் என் கண்ணை கட்டி என்ன கொல்ற அளவுக்கே கொண்டு வந்துருச்சு. இவங்களை சும்மா விடக்கூடாதுப்பா, இவங்களை சும்மா விடக்கூடாது. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க நேர்மையா நடந்துக்கணும். நடக்கிறப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிறேன். ஐயா, கோர்ட்ல எதை சொன்னாலும் தகுந்த ஆதாரத்தோட சொல்லணுங்கிற நியாயமான காரணத்தினால்தான் இவ்வளோ தாமதங்க ஐயா. இதோ இந்த செல்போன்ல உள்ள கேமரா மூலமா பதிவான மிக முக்கியமான ஆதாரங்களை உங்க பார்வைக்கு கொடுக்கிறேன். வழக்கில் திடீர் திருப்பமாக அப்புர்வராக மாறிய பெண்ணின் ஒப்புதல் வாக்குமூலமும், அதனைத் தொடர்ந்து ராஜலட்சுமியின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் மூசா ஒப்படைத்த செல்போனில் பதிவான காட்சிகளும் இந்த வழக்கின் போக்கை மாற்றி உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காட்டியிருக்கின்றன. அதன்படி வழக்கறிஞர் ராஜலட்சுமி குற்றமற்றவர் என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுவிட்டதால் அவர் நிரபராதி என கூறி அவரை விடுதலை செய்கிறேன். வக்கீல் ஜெகனும் கிட்னி புரோக்கர் ஜனார்தனனும் உண்மையான குற்றவாளிகள் என்பதால் அவர்களை உடனே கைது செய்யும்படி போலீசாருக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. போலி குற்றவாளியாக சரணடைந்த நபரும் அப்ரூவராக மாறிய பெண்ணும் உடந்தையாக இருந்த காரணத்திற்காக குறைந்தபட்ச தண்டனைக்கு உள்ளாகிறார்கள். இறுதியாக 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்கிற நீதிமன்றத்தின் அடிப்படை தத்துவத்தை காப்பாற்றி ஒரு நிரபராதிக்காக உயிரை பணய வைத்து பாடுபட்ட தம்பி மூசாவை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. கோர்ட் இத்துடன் கலைகிறது. அம்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரியே நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. மூசா, முதல் தடவையா என் லைஃப்ல பேசுறதுக்கு வார்த்தையே கிடைக்காம நான் திண்டாடுறேன். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. யூ ஆர் ரியலி கிரேட். ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும், அது மூலமா நீங்க வெளியில வந்துருவீங்கன்னு
அவ்வளவு நம்பிக்கையா சொன்னப்ப ஆறுதலுக்காக தான் சொன்னேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான்ப்பா புரியுது, அந்த அதிசயத்தை நடத்தினதே நீதான். தம்பி, என் கண்ணுக்கு இப்ப வாமனம் விஸ்வரூபம் எடுத்த மாதிரி தெரியறப்பா. என் குடும்பத்துக்கு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கப்பா. நீ நல்லா இருக்கணும்ப்பா. அக்கா, நீங்கெல்லாம் என்னை இவ்வளவு தூரம் புகழ வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எத்தனையோ பேரோட நீதிக்காக, நியாயத்துக்காக ஒரு பைசா கூட வாங்காம, நன்றிங்கிற எதிர்பார்ப்பு கூட இல்லாம பாடுபட்டீங்க. அந்த சுத்தமான, கலப்படம் இல்லாத மனிதாபிமானத்துக்காக உங்களுக்கு கிடைச்ச ஒரு கௌரவம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ என்னால ஆன ஒரு சின்ன உதவி. இதுவா சின்ன உதவி? என் ஆயுசுக்கும் மறக்க முடியாத பெரிய உதவி. இதனால நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி பழிவாங்குற ஆட்களுக்கு பயந்து உங்களுடைய இயற்கையான குணத்தை மாத்திக்காதீங்க. உங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு சோதனைகள் வரதான் செய்யும். அதே சமயம் அந்த கடவுள் எந்த ரூபத்திலேயாவது வந்து கை கொடுப்பாரு. அதான் உன் ரூபத்துல வந்து அதை நிரூபிச்சிட்டாரப்பா. சரி அங்கிள், வாங்க போலாம். பாமா. வாருங்கள். இதுதான் அலாவுதீன் வீடா? அலாவுதீனும் அரண்மனையில தான் வாழ்றாரு போல் இருக்கு. அல்லாவுதீன் அரண்மனையில் வாழ்கிறாரா? இங்கு ஒரு ராஜ தர்பாரே நடத்தி கொண்டிருப்பதாக கேள்வி. கெட்டாலும் மேன்மக்களே தான். ஏன் இன்னும் உங்களுக்கு அலாவுதீன் மேல் உள்ள விசுவாசம் குறையவில்லையா? நாம் இப்போது அரசர் கரீமின் கோஷ்டி. அதை மனதில் வைத்துக்கொண்டு அலாவுதீனிடம் அஞ்ஞான வாசத்தை பற்றி வீரமாக எடுத்து சொல்ல வேண்டும். வீரமாக மட்டுமல்ல, விவரமாகவும் சொல்கிறேன். அதை பத்தி நீ கவலைப்படாத. சரி சரி, வாருங்கள், வீட்டுக்குள் செல்வோம். நான் வரேனே, போலாமே. எனக்கு என்ன பயம்? நான் என்ன சலீம்னு நினைச்சியா? பூதலோகத்துல இருந்து பூலோகம் வரைக்கும் வந்தவன் அவன் அலாவுதீன் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு தெருமுனையிலே நிக்கிறான். நானும் எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்தேன், தைரியமும் சொல்லி பார்த்தேன். தொடர் அடங்கி பய வரமாட்டேங்கிறானே. போர் முனைக்கு புறப்பட்ட சலீம் எத்தனையோ தடவை தெருமுனையோடு திரும்பி போயிருக்கிறான். அது நமக்கு தெரியுமே. தெருமுனையில காத்திருக்கிற சலீம நாம பூதலோகம் போகும்போது அவனை இங்கேயே விட்டுட்டு போயிடலாமா? என்ன பேசுகிறீர்கள்? நம் கோபத்தை காட்ட இதுவா நேரம்? சலீம் இதை சாக்காக வைத்து அல்லாவுதீனுடன் கைகோர்த்து விட்டால் அல்லாவுதீனின் பலம் அதிகரித்து விடும். அல்லாவுதீனை பார்க்க நம்மளோட வர பயப்பட்டவன் அவரோட எப்படி சேருவான்? சலீமை நாம் பகைத்துக் கொண்டால் அவன் அல்லாவுதீனிடம் தானே போய் சேர வேண்டும். நாமே அதற்கு இடம் தரலாமா? சரி விடு. பேசிவிட்டு போகும்போது சலீமை அழைத்து கொண்டு போய் விடுவோம். சரி, இப்போது போகலாமா? போகலாமே. தம்பி, வணக்கம் இளவரசே. ஓ, நீங்களா? ஆமாம் இளவரசே. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, வாங்க வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நீர் வாயை மூடிக்கொண்டிரும். எல்லாவற்றையும் நான் பேசிக் கொள்கிறேன், புரிகிறதா? உட்காருங்கள். வாருங்கள் வாருங்கள். மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் வணக்கம். வணக்கம். அமருங்கள். வாங்க 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 வாங்க. வாருங்கள். இளவரசருக்கும் இளவரசிக்கும் வணக்கம். வணக்கம். உட்காருங்கள். நன்றி. என்ன ரசூல், திடீர் விஜயம்? சில ராஜாங்க விஷயங்களை தெரிவிக்கும் பொருட்டே யாம் இங்கு வந்தோம். தூதுவர்களை தவிர்த்து அமைச்சர்களை நேரில் வர வேண்டிய விஷயம்? பூதலோக அரச பரிமாணத்தில் ஏதாவது பிரச்சனையா? எதிரிகளின் தொல்லையா, இல்லை பகைவரின் அச்சுறுத்தலா? சட்ட சிக்கலா இல்ல உள்நாட்டு குழப்பமா? பசி பட்னி அல்லது இயற்கை சீற்றமா? எமது பிரதிநிதி கரீம் ஆட்சியில் ஏதாவது முறைகேடா? அப்படியெல்லாம் அங்க எந்த பிரச்சனையும் இல்ல மகாராணி அவர்களே. அப்படியே இருந்தாலும் அதை களைந்தெறிவது அமைச்சர் கரீமின் தலைமையில் பணியாற்றும் என் போன்ற திறமையான அமைச்சர்களுக்கு இது காதுகுடையும் வேலை. இப்போது நாங்கள் இங்கே வந்தது, வரும் அமாவாசை இரவோடு நீங்கள் அனுபவித்து வந்த பூலோக வாசம் முடிவடைந்து அஞ்ஞான வாசம் எனும் மறைந்து வாழும் வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது என
பேரரசர் கரீம் உங்களிடம் சொல்லச் சொன்னதை சொல்லத்தான் வந்தோம். இனி அஞ்ஞானவாசம் மேற்கொள்ளப் போகும் 1 வருடம் முழுக்க நீங்கள் ஐவரும் எங்கள் பூதலோக பூதங்களின் கண்ணில் படக்கூடாது. மீறி யார் ஒருவர் பட்டுவிட்டாலும் ஐவரும் மீண்டும் 14 ஆண்டுகள் இந்த பூலோக வாசத்தை தொடர வேண்டும். இதுவும் பேரரசர் கரீமின் கட்டளை. மேலும் எங்கள் குல பேரரசர் கரீம். நிறுத்து. என்ன அடிக்கடி பேரரசர் பேரரசர் வார்த்தைக்கு வார்த்தை ஏலம் போடுற? அந்த கரீமை பேரரசர் ஆக்குனதே நாங்க தான், உனக்கு தெரியாதா? அவன் ஒன்றும் பேரரசர் கிடையாது. நாங்கள் திரும்பி வரும் வரைக்கும் எங்கள் பூதகுலத்தை பார்த்துக் கொள்ள நாங்கள் நியமித்த அரசாங்க அதிகாரி, அவ்வளவுதான். அது திரும்பி வந்தால் பார்த்துக் கொள்ளலாம். நாங்கள் வந்த காரியம் முடிந்து விட்டது, வருகிறோம். வாருங்கள் அமைச்சரே. போகலாம்.